நடுத்தர மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளை உள்ளடக்கியது சைதாப்பேட்டை தொகுதி. சென்னையில் உள்ள அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் ஒன்றான சைதாப்பேட்டை குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தொகுதிகள் வரிசையில் 23வது இடத்தில் உள்ளது சைதாப்பேட்டை தொகுதி. சென்னை மாநகராட்சியின் 9 வார்டுகளை உள்ளடக்கிய தொகுதியில் முக்கிய இடங்களாக கிண்டி மற்றும் சைதாப்பேட்டை உள்ளன. தமிழக ஆளுநர் மாளிகை, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை IIT, அண்ணா நூற்றாண்டு நூலகம், அடையாறு மறைமலை அடிகளார் பாலம் ஆகியவை இத்தொகுதிக்குள்ளேயே இருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான காரணீஸ்வரர் கோவில், சின்னமலையில் உள்ள தேவாலயம் மற்றும் ஏராளமான மசூதிகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது இந்த தொகுதி. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,79,207. இவர்களில் ஆண்கள் 1,38,982 பேர், பெண்கள் 1,40,160 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 65 பேர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ஜி செந்தமிழன் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையனும், திமுக சார்பில் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியனும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எஸ் ஏழுமலையும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சகாதேவனும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காளிதாசும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மனோகரனும் போட்டியிடுகின்றனர். அரசின் நலத்திட்டங்களை முன்வைத்து பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாகவும் வெற்றி உறுதியாகிவிட்டதாகவும் சைதாப்பேட்டை தொகுதியில் அதிமுகவின் தரப்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த தொகுதியில் பரப்புரையின் பொழுது மக்களிடம் எதை குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறீங்க? ஏழை எளிய மக்களுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அளப்பரிய நலத்திட்டங்களை செய்திருக்கிற அரசு அம்மாவினுடைய அரசு. உதாரணமாக, பசியால் வாடுகிற ஏழை மக்களுக்கு பசிப்பினி போக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்கள் நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் கொள்கை, புரட்சித் தலைவி அம்மாவின் கொள்கை. அந்த அடிப்படையில் வீட்டுக்கு வீடு 20 கிலோ அரிசி இலவசமாக தந்து, வெறும் வெந்நீரிலே அரிசி சாதத்தை கரைச்சி குடித்தால் கூட பசி அடங்கிவிடும் என்ற முறையில் 20 கிலோ அரிசி இலவசமாக தந்து, விலையில்லாமல் தந்து, இன்று பசிப்பினி போக்கிய மருத்துவராக அம்மாவை சைதை தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஏழை தாய்மார்கள், குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எண்ணி மகிழ்கிறார்கள். எங்களோட்டு என்றென்றும் அம்மாவுக்கு என்று சூளுரைத்து அவர்கள் வாக்குறுதியை தருகிறார்கள். அடுத்து 2வது கட்டமாக ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இலவசமான கல்வி திட்டமாக, ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கல்வியினுடைய நடைமுறையை அம்மா நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். சீருடை வழங்குவதாக இருந்தாலும் சரி, நோட்டு புத்தகங்கள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு காலணி வழங்குவதாக இருந்தாலும் சரி, அத்தோடு நின்று விடாமல் அவர்கள் படிக்கின்ற போது ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைகள் பள்ளியிலே படித்தால், 3 குழந்தைகள் படித்தால் அனைவருக்குமே 30,000 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள லேப்டாப், கம்ப்யூட்டர், மடிக்கணினியை இலவசமாக விலையில்லாமல் தருகிற ஆட்சி இந்தியாவில் அல்ல, உலக அளவிலேயே முதன்முறையாக ஏழை குழந்தைகள் சுய வேலைவாய்ப்பை பெற வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கையிலே வாழ்வாதாரம் கிட்ட வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட உன்னத திட்டத்தை தந்திருக்கிற அம்மா. நாங்களாம் ஏழைங்க, சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அம்மா சாப்பாட்டு பிரச்சனையெல்லாம் போய்க்கிருக்காங்க. 20 கிலோ அரிசி இலவசமாக தந்து பிள்ளைங்களை படிக்க வைக்க 30,000 ரூபாய் மடிக்கணினியை இலவசமாக தந்திருக்கிற இந்த அம்மாவுக்குத்தான் நாங்கள் காலம் பூரா விசுவாசமா இருப்போம். சைதாப்பேட்டை தொகுதியில் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? சைதை தொகுதி முழுவதுமே பொன்மனச்செல்மல் எம்ஜிஆர், பொன்மனச்செல்வி அம்மாவினுடைய அலை வீசுகிற தொகுதி. எனவே வெற்றி நிச்சயம் என்பதனை உறுதிப்படுத்திவிட்ட தொகுதி இந்த தொகுதி. இந்த தொகுதியில் எவ்வளவு சதவீத ஓட்டுகள், அதாவது உங்களுக்கு வெற்றிக்கு தேவையான எவ்வளவு சதவீத ஓட்டுகள் பெறுவீங்க, எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க நம்பிக்கிறீங்க? ஓட்டு வித்தியாசம் என்றால் அளப்பரிய
செல்வாக்கு மக்கள் மத்தியில் எங்களுக்கு இருக்கிறது. கட்டாயமாக 60,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான், மக்கள் தந்திருக்கிறார்கள். மக்களினுடைய ஆறாவர அவர்களுடைய அரவணைப்பு எங்களுக்கு தந்திருக்கிறது. சைதாப்பேட்டை எப்போதுமே திமுகவிற்கு ஆதரவு அதிகம் இருக்கும் தொகுதி என்றும் பரப்புரைக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களின் வரவேற்பும் பெருமளவில் இருப்பதாகவும் சொல்கிறார் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன். மேயராக இருந்திருக்கீங்க, தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சைதாப்பேட்டை தொகுதியை போட்டியிடுறீங்க. இது உங்களுக்கு எந்த வகையில் சாதகமாக இருக்கும்? பொதுவாகவே சைதாப்பேட்டையின் வளர்ச்சி என்பது எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போது மட்டுமே சைதாப்பேட்டையில் வளர்ச்சி திட்டங்கள் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது கடந்த கால திமுக மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது வணக்கத்துக்குரிய மேயராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றிருந்த சமயத்திலானாலும் சரி, திமுக நிர்வாகங்களின் போது மட்டுமே இங்கே வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சைதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக காவலர் தலைவர் கலைஞர்கள் இருந்தபோதுதான் ஈக்காட்டு தாங்கல் போன்ற பல்வேறு இடங்கள் சைதையோடு இணைக்கப்பட்டு பெரிய அளவிலான வளர்ச்சியினை பெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு சைதாப்பேட்டையில் ஒரு சுரங்கப்பாதையும் ஒரு மேம்பாலமும் கிடைத்தது. பஜார் சாலை சுரங்கப்பாதை என்பது சைதை மக்களின் நீண்ட நாள் கனவு. அந்த சுரங்கப்பாதை தலைவர் கலைஞர்களே வந்து திறந்து வைத்தார்கள், தளபதி அவர்களால் கட்டித்தரப்பட்டது. பாதாள சாக்கடை பணிகள் 96ஆம் ஆண்டு தான் வணக்கத்திற்குரிய மேயராக இருந்தபோது தளபதி அவர்கள் இருந்தபோது அன்றைக்கு வார்டு குழு தலைவராக இருந்த எங்களின் கோரிக்கையினை ஏற்று செட்டித்தோட்டம், ஜோதியம்மா நகர், ஜோகி தோட்டம், நெருப்புமேடு, அபித் காலனி, கஸ்டம்ஸ் காலனி, சென்ட்ரல் எக்ஸைஸ் காலனி, விநாயகபுரம் போன்ற பல்வேறு குடிசை பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அன்றைக்கு வருவதற்கு திமுக காரணமாக இருந்தது. இப்படி பல்வேறு சிறப்புகள் சைதாப்பேட்டையில் திமுக ஆட்சி காலத்தில் நடந்தவைகள் தான். இதை மக்கள் இன்றைக்கு மிக நன்றாகவே நாங்கள் வாக்கு கேட்டு செல்கிற போது மிக நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சைதை தொகுதியில் நாங்கள் வாகனத்தில் ஏறி பிரச்சாரம் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். எங்கள் பிரச்சாரத்தில் பட்டாசுகள் வெடிப்பதில்லை என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாய் மக்களை நடந்தே சென்று வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2-3 நாட்களாக தினந்தோறும் காலையில் ஒரு 5 மணி நேரம், மாலையில் 5 மணி நேரம் நடந்து சென்று வாக்காளர்களிடத்தில் வாக்குகளை கேட்கிறோம். ஒரு 200-300 கழகத் தோழர்கள் மட்டுமே உடன் வந்து துண்டு பிரசுரங்களை கேட்டு மக்களிடத்தில் வாக்குகள் கேட்கிற அந்த சூழலில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் ரேஷன் கடைகளுக்கு போனால் எந்த பொருளும் கிடைப்பதில்லை. அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அவதிக்குற்றிருக்கிறோம். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் எப்போது வேண்டுமானாலும் போனால் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற சிறப்பு அறிவிப்பு எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு சிறப்பு அம்சங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, ஒரு பாமக, ஒரு மக்கள் நல கூட்டணி இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சிகள் போட்டியிடுறாங்க. உங்களுக்கு இந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை ஆரம்ப காலத்திலிருந்து திமுகவின் கோட்டை என்று புகழப்பட்ட ஒரு தொகுதி. 1967 தலைவர் கலைஞர்கள் முதன்முறையாக சைதாப்பேட்டையில் தலைவர் கலைஞர்கள் நின்று அவர் முதன்முறையாக அமைச்சரானது சைதாப்பேட்டை தொகுதியில் இருந்துதான். அதைத் தொடர்ந்து 71ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர்கள் மீண்டும் இதே சைதை தொகுதியில் நின்று முதலமைச்சராகவே ஆனது என்பதும் இந்த தொகுதியில் இருந்துதான். திமுகவின் கோட்டையாகவே கருதப்பட்ட இந்த தொகுதி இடையில் ஒரு 2 தேர்தல்களில் மட்டுமே பல்வேறு சூழல்களால் அது அதிமுக வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு மக்கள் திமுக வசம் இந்த தொகுதியை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதனால் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக வெற்றி பெறும் என்பதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் களம் காணும் எஸ். ஏழுமலையின் நம்பிக்கையாக உள்ளது. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. மக்கள்கிட்ட இன்னும் நான் ஓட்டு கேட்டு போகலையே தவிர, ஆனால் பொறுத்தவரை சில பிரமுகர்களை சந்திக்கின்ற போது எனக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அமைச்சரவையில் பங்கேற்ற சி. பொன்னையன் போட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்தினுடைய தந்தையாக செயல்பட்ட எனது அருமை தோழர் மா சுப்பிரமணியம் போட்டியிருக்கிறார். இதற்கடுத்து அந்த களத்தில் இருக்கிறது நானுன்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு இவங்க 2 பேர் ஏற்கனவே செய்த சேவைகள் மக்களுக்கு சரியான முறையில் பணியாற்றல அப்படின்றதுக்காக எனக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. என் பின்னாடி 6 கட்சி தலைவர்கள் இருக்கிறதுனால அவங்க நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய சேவைகளை நான் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அப்போக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை தான் செல்வம் வேறு, செல்வாக்கு வேறு. செல்வம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா செல்வாக்கு மிக்க தலைவர்கள் 6 தலைவர்கள் என்னோடு எனக்கு பின்பலமாக இருக்கிறதுனால அதனுடைய தொண்டர்கள்
அணிவகுத்து கீழே செல்கின்ற போது அவர்கள் சாரசாரவே வருகின்ற போது என்னுடைய வெற்றி வாய்ப்பு என்பது 19ஆம் தேதி பிரகாசமாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணியின் பரப்புரை முழக்கங்கள் மக்கள் மத்தியில் சரியான முறையில் சென்றடைந்துள்ளதால் சைதாப்பேட்டை தொகுதியில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார் அக்கட்சியின் தரப்பில் களம் காணும் சகாதேவன். மாற்றம் முன்னேற்றம் என்று சொன்னே எல்லா மக்களிடத்திலும் பரவலாக ஐயாவுடைய புகழ் பரவிச்சு. ரெண்டாவது, ரெண்டு கட்சிக்குள்ள எங்களுக்கு தனித்தன்மை என்னன்னா, நாங்கள் அடுத்தவங்களை பற்றியோ ஊழல் பற்றியோ நாங்கள் குறை சொல்லாமல் நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வோம், மக்களுக்கு பேசிக்கானது என்னென்னா கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு. இது மூணுத்தையும் நாங்கள் மெயினாக அதுதான் எங்களுடைய தாரக மந்திரமே. நாங்கள் இலவச கல்வி கொடுக்குறோன்றோம், சிபிஎஸ்சி தரமான கல்வி கொடுக்குறோன்றோம், ஆரம்ப கல்வி முதல் முடிவு கல்வி ஹையர் கல்வி வரலும் நாங்கள் ஃப்ரீயாக தரோன்றோம். படித்தவனுக்கு வேலைவாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தருவோன்றோம். 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுப்போன்றோம். மற்றபடி மனிதனுக்கு அதிகமான செலவானது மெடிசன் தான். மெடிசனை ஃப்ரீயாக தரும்போது அதை விட மக்களுக்கு நாங்கள் வருஷத்துக்கு 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே தரமே. இதை விட என்ன எங்களுடைய கொள்கை கம்மியாக இருக்கு? இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமே. மக்களுக்கு பேசிக்காக இலவச கல்வி, இலவச சுகாதாரம், வேலைவாய்ப்பு. இது குறித்து அவங்க தானாக அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்துடும். ரெண்டாவது சின்ன சின்ன நிர்வாக சீர்கேடுகளை நாங்கள் முறைப்படுத்தினாலே தமிழகம் முன்னுக்கு வந்துடும். இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. நாங்கள் தான் வின் பண்ணுவோம். சைதாப்பேட்டை தொகுதி மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் பரப்புரைக்கு வரவேற்பு இருப்பதாகவும் கூறுகிறார் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் மனோகரன். இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கிறது? இந்த தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுப்பீங்க வெற்றி பெற்று வந்த பிறகு? இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆண்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அடிப்படை பிரச்சனையே இங்கே தீர்க்கப்படலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி உள்ள காவாயில் போகிறதுக்கு பதிலாக சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா குடிநீரில் அந்த உள்ள வர பழுப்பு இதுவாகி துருப்பிடிச்சி அதில் சாக்கடை தண்ணி கலந்து மக்களுக்கு இன்னும் அந்த ஒரு நச்சு தண்ணியாக வந்துகிட்டு இருக்கு. மக்கள் இதெல்லாம் எங்கே சொல்றதுன்னு சொல்றதுக்கு வேதனையில் இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் மக்கள்லாம் மிகவும் பல ஆண்டு காலமாக சேமித்து வச்சிருந்த அந்த பொருள்லாம் நிறைய இழந்து மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. நாங்கள் தினமும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் தினமும் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் எங்களுக்காகவே ஏதோ காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நீங்கள்லாம் எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வரவேற்பு பலமாக கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரையும் நாங்கள் நம்பி மோசம் போயிட்டோம், நீங்க வாங்க அப்படின்ற அந்த வரவேற்பு எங்களுக்கு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எங்ககிட்ட ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தி நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். நல்ல கல்வி, நல்ல சாலை வசதி, மக்களுக்கு அடிப்படையான வசதிகளை தான் நம்ம செஞ்சு தரணுன்றதுல உறுதியா இருக்கிறோம். நம்ம அதில் மக்கள் எங்க போனாலும் நல்ல வரவேற்பு. தண்ணி குடிங்க, குளிர்பானம் குடிக்கிறீங்களா, தேநீர் குடிக்கிறீங்களா, உட்காருங்க, கொஞ்ச நேரம் இளைப்பாருங்கன்ட்டு அவங்க காட்டுற அன்பிலே நமக்கு தெரியுது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்ட்டு. பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிகமான வாக்குகளை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில்தான் பெற்றது என்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருப்பதால் கட்சியின் பலம் கூடியுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் அக்கட்சியின் தரப்பில் போட்டியிடும் காளிதாஸ். இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி சைதை தொகுதியை பொறுத்த மட்டில் சென்ற முறை எங்களுடைய தலைவர் இல கணேசன் அவர்கள் எம்பி எலெக்ஷனில் போட்டி போட்ட போது 35,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கணும். அந்த கூட்டணி இப்போது இல்லாவிட்டாலும் கூட அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இந்த சைதை தொகுதியில் கிட்டத்தட்ட 49,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றோம். நாங்கள் உறுப்பினர் சேர்ப்பது வீட்டிலே போய் அவர்களை கேட்டோ கேட்காமலோ எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எழுத முடியாது. ஒருவரை உறுப்பினர் சேர்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய மொபைல் போனை வாங்கி, இல்லைன்னா அவர்களே மொபைல் போனில் மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி தான் நாங்கள் அந்த உறுப்பினரை சேர்க்க முடியும். அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க தான் உறுப்பினரை சேர்க்க முடியும். அவர்கள் விருப்பப்பட்டு 49,000 உறுப்பினர்கள் இங்கே சேர்ந்திருக்கின்றார்கள். அது அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது. அதன் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் சொன்னால் நாங்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இப்பொழுது அந்த 49,000 உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையிலே நாங்கள்
கைபேசி வாயிலாக தொடர்பு கொள்கின்றோம். அதிலே அவர்களுடைய விருப்பத்தை நாங்கள் அறிகின்றோம். அறிந்த வகையிலே நாங்கள் எங்கள் தலைமைக்கு தெரியப்படுத்துவதன் காரணமாகத்தான் எங்களுடைய சைதாப்பேட்டை தொகுதியானது முதல் பட்டியல் 54 பேர் அறிவித்த முதல் பட்டியலிலேயே எங்களை இந்த சைதாப்பேட்டை தொகுதியை அறிவித்தார்கள். எனவே எங்கள் தலைமைக்கும் புரிந்திருக்கின்றது சைதாப்பேட்டை தொகுதியானது வெற்றிக்கு வாய்ப்பான தொகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் முந்தி சென்று கொண்டிருக்கின்றோம்.